இதில் மட்டும் கலப்படத்தை அனுமதிக்கவே கூடாதுங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது உளுந்து வடை. நம்ம பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல ஹாய் சொல்லுங்க. பவுனம்மாக்கும் சரி எனக்கும் சரி, அதிலும் குறிப்பாக காலையில் இந்த உளுந்து வடையை நம்ம எடுக்கிறத வாடிக்கை வச்சுருப்போம். ட்ரெயினில் பிரயாணம் பண்ணையிலையும் சரி, கடினமாக உழைக்கையிலையும் சரி, சரியான உணவு வெளியே கிடைக்காதப்பவும் சரி. அப்போ நிறைய பேர் அது எப்படிங்கன்னா உளுந்து வடை எண்ணெயில் செய்ததே அதில் பாதிப்பெல்லாம் வந்துடாதுங்களாண்ணா? அது எப்படிங்கன்னா 66 வயதில் பவுனம்மாக்கும் தர்றீங்க, கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒபிசிட்டி இல்லை, பல வருடமாக உங்களை பார்த்துட்டு தான் கேட்குறோம். அதில் என்ன சீக்ரெட்? நான் ஒன்றும் கிடையாதுங்க. எப்போ வாங்கினாலும் இந்த உளுந்து வடையில் மட்டும் நம்ம கலப்படத்தை அனுமதிக்க மாட்டோம். அது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உளுந்து வடையில் முழுக்க முழுக்க உளுந்தால் செய்திருந்தாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது எவ்வளவு குவாலிட்டியாக சுட்டெடுத்தாலும் எண்ணெய் அதிகமாக இழுக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, எண்ணெய் அதிகமாக இழுக்கும். ரெண்டாவது உள்ள பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சோட் இருக்கும், கொஞ்சம் வலுவழுப்பு இருக்கும் லைட்டாக. சரிங்களா? ப்ரெட்டு மாதிரியே இருக்கும் எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இது கூட கடலை மாவு மற்ற மாவெல்லாம் சேர்த்து இருந்தாங்கன்னா, கடலை மாவு சேர்த்த வாய்ப்பு இல்லை, மைதாவை சேர்த்து வாங்கி அதிகமாக. அது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், இந்த ஸ்பாஞ்சு உள்ளே இருக்காது. இப்போ நம்ம ஏன் காலையில் இதை சேர்த்துறோம் அப்படின்னா, குருமிளகு, சீரகம், வெந்தயம் உளுந்து, அது கூட இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, இஞ்சி கூட கொஞ்சம் போடுவாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு. இது மரச்சக்கு நல்லெண்ணெயில் சுட்டிருந்தா உச்சபட்சமாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு ஆயிலில் சுட்டா கூட போதும், ஃபார்ம் ஆயிலில் சுட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம முழு உணவை எடுத்துக்க போகிறது இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப்புக்காகத்தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி நாங்கள் எடுத்துக்கிறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, பவுனம்மா ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும், காலையில் நம்ம பொங்கலோட இட்லியோட நம்ம இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லி, ரிச் ப்ரோட்டீன் பூஸ்டர், அந்த பொங்கலோட நம்ம எடுக்கிறதோடையும் சரி இந்த உளுந்து வடை எடுக்கிறோம். ஸோ இவ்வளோதான் விஷயம். கலப்படம் இல்லாத உளுந்து வடையை பக்குவமாக பயன்படுத்துங்க. குருமிளகு, சீரகம், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கூட போடுவாங்க, ஒன்றும் தப்பில்லை. உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயில் வறுத்துருக்கணும். இதெல்லாம் நம்ம 100% வெளியே வாங்குறப்ப கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் மெயின் இந்த மாவில் கலப்படம் இல்லாமல் தேர்ந்தெடுத்துருங்க. சரிங்களா? நான் முழு குவாலிட்டி உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இந்த மாவில் மட்டும் மைதா போடாமல் மற்ற எதுவும் பண்ணாமல் உண்மையான உளுந்தில் செய்ததுன்னு மட்டும் எடுத்துக்கங்க. மற்றது 1-2 அடிபட்டாலும் ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் பல வருடமாக பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு வாழ்ந்து காட்டுறோம் உங்கள் முன்னாடி. எதுவுமே இங்கே ரீல் கிடையாது, எல்லாமே ரியல். ஓகேங்களா? எங்கள் வாழ்க்கையில் இந்த உளுந்து வடையை எத்தனை முறை பயன்படுத்துகிறோம், எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோன்னு வைக்கிறோம்.